நித்யானந்தம். இன்னும் சில நாட்களில் நாம் ராம நவமியை கொண்டாட இருக்கின்றோம். ராமர் யார்? ஒரு மனிதராகத்தானே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய பிறந்த அந்த திதியை நாம் ஏன் ராம நவமி என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? மேலும் அவருடைய வாழ்க்கையை நாம் ராமலீலை என்று கூறுகின்றோம். ராமருடைய வாழ்க்கையில் எந்த துயரமும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், முதலிலிருந்து கடைசி வரை அவர் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாரா என்று பார்த்தோம் என்றால் அப்படி எதுவும் இல்லை. அவர் பல இன்னல்களை சந்தித்தார். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை நாம் ஏன் ராமலீலை என்று கூறுகிறோம் என்று பார்த்தோம் என்றால், அவர் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள், சங்கடங்கள் வந்தாலும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் ராமரின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உள்ளுக்குள் எந்தவித துயரத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்காமல் செயல்பட்டதனால்தான் நாம் ராமரின் வாழ்க்கையை லீலை என்று கூறுகின்றோம். நம்முடைய புண்ணிய தேசத்தில் பரம்பொருளே மீண்டும் மீண்டும் மனித சரீரம் எடுத்து மனித இனத்தை காத்து மேம்படுத்தி மனிதனை தெய்வமாக மாற்றுவதற்காக அந்த பரமசக்தியே ஒரு மனித உருவத்தை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் பல அவதார புருஷர்களாக நாம் சந்தித்து கொண்டுதான் இருந்திருக்கின்றோம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் நான் யுகந்தோறும் மீண்டும் மீண்டும் வருவேன் என்று நமக்கு உறுதி கூறியிருக்கின்றார். திருவண்ணாமலை என்னும் ஞான கர்ப்பம் வாழையடி வாழையாக ஞானிகளை பிரசவித்து கொண்டே இருக்கின்றது. அவதார புருஷர்களை இந்த உலகிற்கு அளித்து கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு இன்றைக்கு நமக்கு அந்த ஞானம் பிரசவித்து கொடுத்த ஒரு அவதார புருஷர்தான் பகவான் நித்யானந்த பரமசிவம். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை பற்றி பல அவதூறுகளையும் பொய்களையும் மனிதர்கள் பரப்பிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ராமரையும் கிருஷ்ணரையும் கூட இந்த உலகம் விட்டு வைக்கவில்லை. ராமரையும் கிருஷ்ணரையும் கூட விமர்சித்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த உலகம். தர்மத்தை நிலைநாட்ட வந்த அவதார புருஷர்களை தர்ம சிந்தனையே இல்லாத மனிதர்கள் விமர்சனம் செய்வதுதான் வேதனைக்கு உரியது. அந்த வகையில் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை பற்றியும் பல அவதூறுகளை மக்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பொய்யையும் அவதூறுகளையும் பரப்புகின்றவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு சுயலாபத்திற்காக தான் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பொய்யை எந்தவித லாபத்திற்கும் இல்லாமல் அப்படியே நம்புகின்ற மக்கள்தான் மிகவும் பரிதாபத்திற்கு உரியவர்கள். நம்புகின்ற வகையில் வீடியோ இருந்தது, நம்புகின்ற விதத்தில் ஃபோட்டோவை நாம் பார்த்தோமே, அப்பொழுது நாம் பார்த்ததும் படித்ததும் அத்தனையும் பொய்யா என்றால், பொய் எத்தனை தடவை எத்தனை பேர் திரும்பி சொன்னாலும் பொய் தான். உண்மையை யாரும் சொல்லவில்லை என்றாலும் உண்மைதான். இந்த காலத்தில் தொழில்நுட்பம் எவ்வாறு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். பொய்யை தத்ரூபமாக உண்மையை போல காட்டக்கூடிய தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்று பல தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி யாரை பற்றி வேண்டுமென்றாலும் எந்த மாதிரியான அவதூறான செய்திகளை பரப்ப முடியும் என்று தெரிந்திருந்தும் மக்கள் பொய்யை நம்புகின்றார்கள். பொய்யை பரப்புகின்றவர்களுக்காவது ஏதோ ஒரு லாபம் இருக்கிறது. எந்த லாபமும் இல்லாமல் பொய்யை நம்புகின்றவர்கள்தான் ஏமாற்றத்திற்கு ஆளாகின்றார்கள். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் பக்தர்களாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை குடும்ப உறவினர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் சொல்கின்ற உண்மையை, அவர்களுடைய அனுபவத்தை நம்ப மறுத்து நீங்கள் பார்த்த பொய்யை மட்டும்தான் நாம் நம்புவோம்
அப்படி என்றால் நீங்கள் தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்கின்ற கோட்டை சாமிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, படித்தவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறார்களா என்றால் அதுவும் இல்லை. படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும் சில விஷயங்களை ஒரே மாதிரியாகத்தான் புரிந்து கொள்கின்றார்கள். படிப்பறிவு ஒரு மனிதனை பண்புள்ளவனாகவோ அறிவாற்றல் உள்ளவனாகவோ ஆக்குவதில்லை என்பது இந்த விஷயத்தில் நன்றாக புரிகின்றது. அதனால் உங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை பற்றிய பொய்யை உங்கள் மனம் நம்பிவிட்டது என்றால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதே போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களை பற்றியோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றியோ ஏதாவது ஒரு பொய்யான தகவலை யாராவது உங்களுக்கு கூறினால் நிச்சயமாக அதை உண்மையென்றே நீங்கள் நம்புவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய மூளையும் ஒரு கம்ப்யூட்டர் போன்றது தான். அது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் அதே முடிவைத்தான் எடுக்கும். வேறு வேறு விதமாக சிந்தித்து நீங்கள் வேறு விதமாக முடிவெடுக்க மாட்டீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். யாரோ ஒருவரை பற்றிய பொய்யை நம்புவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். ஆனால் உங்களை பற்றியோ உங்களுடைய நெருக்கமான உறவினர்கள் இல்லை நண்பர்களை பற்றி வருகின்ற பொய்யை நம்புவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் நம்புவீர்கள். ஏனென்றால் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை பற்றி நீங்கள் எடுத்த முடிவு உங்கள் மூளையில் பதிவாகின்றது. அதே பதிவைத்தான் அந்த மூளை மீண்டும் மீண்டும் எடுக்கும் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை பற்றிய உண்மையை உள்ளவாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதோ பக்கத்தில் இருக்கும் திருவண்ணாமலைக்கு வாருங்கள். கைலாசா திருவண்ணாமலையில் எங்களை போன்ற பக்தர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கூறுவதை உங்கள் குடும்ப உறவினர்கள் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் படித்தவர்களாக இருந்தும் இல்லை படிக்காதவர்களாக இருந்தும் இந்த பொய்யை தான் ஏதோ பணத்திற்காக பொய்யை சொன்னவர்களுடைய பொய்யைத்தான் நாங்கள் நம்புவோம் என்றால் உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு பட்டத்தை வழங்க விரும்புகின்றேன். பட்டம் அளிக்கின்ற அளவிற்கு நான் அறிவாளியா இல்லை நான் ஒரு பல்கலைக்கழகமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் என்னுடைய குருநாதரான பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை பற்றிய பொய்யை மட்டும் நம்புவோம் என்று கூறுகின்றவர்களுக்கு இந்த பட்டத்தை அளிக்கின்ற தகுதி எனக்கு இருக்கின்றது. அதாவது நீங்கள் படித்தவர்கள் என்றால் உங்கள் பெயருக்கு பின்னால் BA, MBA, BSc, MBBS, BE என்று பல பட்டங்களை நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த பட்டத்தையும் சேர்த்து எழுதி கொள்ளுங்கள். அதாவது PM. படிக்காதவர்கள் என்றால் இந்த பட்டத்தை மட்டும் நீங்கள் உங்கள் பெயருக்கு பின்னால் எழுதி கொள்ளலாம். PM என்றால் என்ன என்றால் படித்த முட்டாள் இல்லை படிக்காத முட்டாள், அவ்வளவுதான். அதனால் இந்த பட்டம் உங்களுக்கு வேண்டாம் என்றால் தயவுசெய்து திருவண்ணாமலை கைலாசாவிற்கு அனைவரும் வாருங்கள். உண்மையை உள்ளவாறு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அவதார புருஷன் இந்த உலகில் மனித சரீரத்தில் வாழும் போதே அவரை சரணடைந்து இந்த மனித பிறவி என்னும் பாழும் கிணற்றிலிருந்து நீங்கள் மீண்டு வர, இந்த சம்சார சாகரத்திலிருந்து நீங்கள் கரையேறுவதற்கு பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை சரணடைந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குலத்தையும் காத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நித்யானந்தம்.